ஸ்ரீ குருப்பியோ நமஹ. துஷ்டபிஷாச்சீவ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ரஜோஜுஷே ஜென்மனி சத்வவிருத்தயே ஸ்திதௌ பிரஜானாம் பிரளயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதி நாசஹேதவே த்ரயீமயாய திரிகுணாத்மனே நமஹ. துஷ்டபிஷாச்சீவ தரிசித அநேக புருஷோச்ச்ராயா ஸ்வல்பசத்வம் உன்மத்தீகரோதி. துஷ்ட பிசாச்சீவ தரிசித்த அநேக பிசாசு வந்து என்ன பண்ணும், ஒரு புருஷன் ஆவேசம் பண்ணி இன்னொரு புருஷன்ட்ட மாறி அந்த மாதிரி ஒவ்வொரு புருஷன்ட்டையா அந்த பிசாசம் வந்து ஆவேசம் பண்ணும். இது ஒரு லக்ஷ்மியின் இந்த அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன பண்றது, ஒரு துஷ்ட பிசாச்சியை போல் தரிசித்த அநேக புருஷ உச்ச்ராயா, பலவிதமான புருஷர்களுடைய சம்பந்தத்தை பகுமனுஷியானாம் உச்ச்ராயா அபியுதயா யயா சா ததாவிதான்னு போட்டிருக்கு. உச்ச்ராயா அபியுதயா நன்மைன்னு போட்டிருக்கு. மாறி மாறி பல பேருக்கு போய் இது பண்றது. ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோதி. ஸ்வல்பமான சத்துவம் யாருக்கு இருக்கோ அவனை பைத்தியமாக்குறது. துஷ்ட பிசாச்ச ஆவேசம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்வல்பமான சத்துவம்னா பராக்கிரமம் இருக்கிறவன உன்மத்தி கரோதி. அத கொஞ்சமா அவனுக்கு பராக்கிரமம் இருக்கு, அவனுக்கு போய் இந்த ஐஸ்வர்யமும் சேர்ந்துடுதுன்னா அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி. பிசாசு ஆவேசம் பண்ணிட்டுனா எப்படி ஒருத்தனுக்கு பித்து பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்வல்ப சத்துவம் உன்மத்தி கரோதி. சரஸ்வதி பரிகிரஹீதம் ஈர்ஷ்யா இவ ந ஆலிங்கதி ஜனம். சரஸ்வதி பரிகிரஹீதம் ஜனம் ஈர்ஷ்யா இவ ந ஆலிங்கதி. சரஸ்வதினா வித்யா. லக்ஷ்மிக்கு ஐஸ்வர்யம்னு எப்படி அர்த்தமோ சரஸ்வதிக்கு வித்யான்னு அர்த்தம். சரஸ்வதி பரிகிரஹீதம்னா நல்ல வித்யாவானா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அவன்கிட்ட போகவே போகாது. ஈர்ஷியா இவ, ஈர்ஷியானா பொறாமை, பொறாமை கொண்டது போல அவனை நெருங்கவே மாட்டேங்கிறது. நல்ல படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் போகவே போகாது. அப்படின்னா ஆலிங்கதி ஜனம். குணவந்தம் அபவித்திரம் இவ ந ஸ்பிருஷதி. குணவான் ஒருத்தன், சரி வித்யை விடுவோம், நல்ல குணம் இருக்கு, குணவான். குணவான் சொன்னாலே சத்குணவான் தான் அர்த்தம். குணவான் ஒரு மனுஷன் இருக்கான், குணவந்தம், அவனை தொடக்கூட தொடாது. எதை மாதிரி? அபவித்திரம் இவ, அபவித்திரமான ஒரு வஸ்து இருக்கு, ஒரு அமேத்தியம், அதை நம்ம தொடுவோமா? மாட்டோம். அத மாதிரி குணவான ஐஸ்வர்யம் பாக்குறது போகவே போகாது. ஐஸ்வர்யம்ங்கிறது குணவான் கிட்ட போகவே மாட்டேங்கிறது. ந ஸ்பிருஷதி. உதார சத்துவம் அசங்கம் இவ ந பகுமன்யதே. உதார சத்துவனா நல்ல உதாரமான ஸ்வபாவம், சாத்விக குணம் கொண்டவன் அர்த்தம். ஆமா, உதாரமான நல்ல ஔதாரியம் இருக்கு அவனுக்கு, தாராள மனசு. சத்துவம்னா சாத்விக குணம், நல்ல தாராளமா சாத்விக சுவாவம் கொண்டவன அசங்கம் இவ, சேரக்கூடாதவனை போல ந பகுமன்யத்தை, அவனை மதிக்கவே மதிக்காது. சாத்விகனை மதிக்க மாட்டேங்கிறது. சரியா? ந பகுமன்யத்தை. சுஜனம் அனிமித்தம் இவ ந பஷ்யதி. நல்லவன் சுஜனஹா, சுஜனஹானா நல்ல ஆசாமி. அனிமித்தம்னா துர்நிமித்தம், கெட்ட சகுனம். கெட்ட சகுனம் வந்தா நம்ம அந்த இடத்த பார்க்கவே மாட்டோம். பாக்குறதுக்கு பேட் என்ன ஓமன் சொல்லுவா, அதை பார்த்தா நம்ம மனசு கெடுன்னு சொல்லி. அத மாதிரி நல்லவனை என்னவோ அவன் கெட்ட சகுனம் போல இந்த ஐஸ்வர்யம் நல்லவனை பார்க்கவே மாட்டேங்கிறது இந்த லக்ஷ்மி. சுஜனம் அனிமித்தமிவ ந பஷ்யதி. அபிஜாத்தம் அபிஜாத்தம் அஹிமிவ லங்கயதி. அபிஜாத்தகான என்ன? அபிஜாத்தகானா நல்ல குலத்தில் பிறந்தவன். அவங்க நல்ல குலத்துல பிறந்திருப்பான், அவங்க கிட்ட இந்த லக்ஷ்மி ஐஸ்வர்யம்ங்கிறது போக மாட்டேங்கிறது. என்ன பண்றது அப்படின்னா, அகிமிவ லங்கயதி, பாம்ப மாதிரி தாண்டி போறது. நல்ல குலத்தில் லக்ஷ்மி ஐஸ்வர்யம் பல இடத்துல வருது, ஆனா நல்ல குலத்துல பிறந்தவன் ஒருத்தன் நல்லவனா இருந்துன்னு இருக்கான்னா அவனை அப்படியே ஜம்ப் பண்ணி அவன் கிட்ட படாம ஓடி போயிடுறது. பாம்பை பார்த்தா எப்படி பயந்து நடுநடுங்கி ஓடி தொலைவுக்கு போவோமோ அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யம் அபிஜாத்தன் கிட்ட இருந்து ஓடி போயிடுறது. அஹிமிவ லங்கயதி, பாம்ப மாதிரி தாண்டி போயிடுறது அபிஜாத்தனை, உயர் குலத்தில் நல்ல குலத்தில் பிறந்தவன்.
சூரம் கண்டகமிவ பரிஹரதி. சூரம்னா நல்ல பராக்கிரமம் உள்ளவன். அந்த பராக்கிரமசாலிய ரிமூவ் பண்ணிக்கிறது இது தங்கிட்டே இருந்து. எப்படி ஒரு முள்ளு குத்தினா வச்சுப்போமா, முள்ள தூக்கி எறிவோம், அத மாதிரி சூரனை இது தூக்கி எறிஞ்சிருது. பரிஹரதி கண்டகமிவ பரிஹரதி. இல்ல முள்ளு ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த முள்ளு இருக்கிற இடத்துல நடக்கவே மாட்டோம். அத மாதிரி சூரன் ஒரு இடத்துல இருக்கான்னா அவன் பக்கம் போகாம அதை அப்படியே அவாய்டு பண்றது இந்த செல்வம். கண்டகமிவ பரிஹரதி. தாத்தாரம் துஸ்வப்னமிவ ந ஸ்மரதி. தாத்தானா கொடுப்பவன், கொடையாளி. கொடையாளியா ஒருத்தன் இருக்கான்னா அவன்கிட்ட இந்த ஐஸ்வர்யம் போக மாட்டேங்குது. எதை மாதிரி? துஸ்வப்னமிவ ந ஸ்மர. அவனை ஒரு துஸ்வப்னம் நமக்கு வந்துடுது, அந்த கனவை நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், ஏன்னா கெட்ட கனவாச்சே. அப்படிங்கிற மாதிரி கெட்ட கனவை போல கொடையாளியே இது நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறது. வினீதம் பாதகேனமிவ ந உபசர்பதி. வினீதகனா ஒபீடியன்ட், பணிவானவன். பணிவான ஒரு ஆசாமிய பாபம் பண்ணவனை போல அவன் கிட்ட அது நெருங்கவே மாட்டேங்குது. பாபம் பண்ண வாழ்கிட்ட நம்ம போய் கிட்டக்க போய் சேர மாட்டா யாரும். பாப்பிகள் கிட்ட யாரும் போய் சேர மாட்டா இல்லையா? புண்ணியாத்மாக்களோட தான் சேரணும்னு நினைப்பா. சங்கத்தை வந்து சத்சங்கம். இப்போ வினீதம் ஒபீடியண்டா இருக்கிற பணிவோடு இருக்க ஒரு ஆளை பாபியை போல அவங்க கிட்ட போய் சேரவே மாட்டேங்கிறது இந்த ஐஸ்வர்யம். ந உபசர்பதி. மனஸ்வினம்னு இருக்கு. மனஸ்வினம் சரஸ்வதி சகாரம் தானே? கரெக்ட். இதுல தப்பு இருக்கு, ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிடுறேன். மனஸ்வினம் ஒரு நிமிஷம். என்ன டேட்? மனஸ்வினம் உன்மத்தமிவ உபஹச. நல்ல மனசு, நல்ல மனசு இருக்கிறவன் மனஸ்வி. அந்த மனஸ்வியை இது என்ன பண்றதுன்னா பைத்தியக்காரன் மாதிரி பரிகாசம் பண்றது. நல்ல மனசு இருக்கிறவன இது எள்ளி நகையாடுகிறது. இந்த ஐஸ்வர்யம் செல்வம்ங்கிறது நல்ல மனசு உள்ளவனை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறது. உபஹசதி. உபஹாசானா பரிகாசம் பண்றது. மனஸ்வினம் உன்மத்தமிவ உபஹசதி. அடுத்த பேராகிராஃப். பரஸ்பர விருத்தஞ்ச இந்திரஜாலமிவ தரிசயந்தி பிரகடயதி ஜகதி நிஜம் சரிதம். ஜகதி இந்த உலகத்துல நிஜம் சரித்தம், தன்னுடைய சரித்திரத்தை இந்த லக்ஷ்மிங்கிறது ஐஸ்வர்யம் செல்வம்ங்கிறது என்ன பண்றதுன்னா பரஸ்பர விருத்தஞ்ச இந்திரஜாலமிவ தரிசயந்தி. பரஸ்பர விருத்தமான தர்மங்களை மேஜிக். இந்திரஜாலம்னா மேஜிக்னு அர்த்தம். மேஜிஷியன் வந்து ஒருத்தன் தண்ணில இருந்து நெருப்பை கொண்டு வருவான், நெருப்புல இருந்து தண்ணியை கொண்டு வருவான். அதெல்லாம் கஷ்டம் இல்லையா? ஒரு புறாவை முயலாக்குவான், முயலை முட்டையாக்குவான். இதெல்லாம் விருத்தமான விஷயங்கள் இல்லையா? ஆனா பரஸ்பர விருத்தமான விஷயங்களையும் இந்திரஜாலம் போல, மேஜிக் போல தரிசயந்தி காண்பித்து கொண்டு தன்னுடைய சரித்திரத்தை இது பிரகடனம் பண்றது இந்த ஐஸ்வர்யம். என்ன இது பரஸ்பர விருத்தம்? ததாஹி, அதாவது மேல அததான் விவரிக்கிறார். பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் இந்த ஐஸ்வர்யத்துக்கிட்ட இருக்கு. எப்படி? சததம் ஊஷ்மானம் ஆரோபயந்தியபி ஜாட்யம் உபஜனயதி. அதாவது ஊஷ்மானம் அப்படின்னா சூடு, வார்ம்த். அந்த வார்ம்த்தை கொடுத்தாலும் ஜாட்யம், ஜாட்யம்னா லேசினஸ், அதையும் ஏற்படுத்துறது. வார்ம்த்தை கொடுக்கறது லேசினஸ். அதாவது வார்ம்த் யாருக்கு வந்திருக்கோ அவன் சுறுசுறுப்பாயிடுவான். கோல்டு இருந்துட்டே இருந்தா தான் அவன் வந்து லேசியா இருப்பான். உலகத்துல அப்படிதானே? ஆனா இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்றதுன்னா ஒருத்தனுக்கு வார்ம்த்தை கொடுக்கறது. அதாவது நல்ல பணம் வந்துடுதுன்னா ஓகே அப்படின்னு அவனுக்கு அந்த பணத்தோடைய இது வந்து அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல அவன் லேசி ஆயிடுவான். பணம் வந்துடுதே அப்படின்னு ஒருத்தனுக்கு வார்ம்த்தையும் கொடுத்து லேசினஸையும் கொடுக்கறது. லேசினஸ் வந்து இஸ் ரிலேட்டட் டு இது கோல்டு. வார்ம்த் வந்து கர்வம். அப்போ கர்வம்ங்கிற ஒரு வார்ம்த்தை கொடுத்தாலும் கர்வம் வந்து எப்பயுமே சூட்டோட சம்பந்தப்படுத்துறது. சோம்பேறித்தனம் எப்பயுமே சைத்தியத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்றது உண்டு. அப்ப இது வந்து ரெண்டுத்தையும் பண்றதுன்னா என்ன அர்த்தம்?
வார்ம்த்தை கொடுக்கறது, அதாவது கர்வத்தை கொடுக்கறது, அதே சமயத்துல லேசினஸும் கொடுக்கறது. அப்போ உஷ்ணமும் சைத்தியமும் ஒரே பரஸ்பர விருத்தம். ஆனா ஒரு ஆள் கிட்ட இதை நடத்துறது, இந்த செல்வம் வந்து ஒரு ஆள் கிட்ட இந்த வேலையை செஞ்சு கொடுக்கறது. சரியா? ததாஹி சததம், சததம்னா எப்பயுமே ஊஷ்மானம் ஆரோபயந்தி அப்படி, ஊஷ்மானம் சூட்டை ஏற்றிக் கொண்டிருந்தாலும் ஜாட்யம் உபஜனயத்தி, மந்தத்தன்மையையும் இது கொண்டு வருகிறது. சூடு ஏறினா மந்தத்தன்மை இருக்காது, சுறுசுறுப்பு தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கு. வெயில் காலம் வந்தாதான் நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்யறோம். குளிர்காலத்துல வந்து நம்ம அப்படியே படுத்துட்டு தூங்கினா தேவையில்லன்னு இருக்கும் இல்லையா? இந்த பணம் வந்து அதுக்கு விபரீதமா பண்றது, சூட்டை ஏத்துறது, அதே சமயத்துல மந்தத்தன்மையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்றது. உன்னதிம் ஆததானா அப்படி நீச்சஸ்வபாவதாம் ஆவிஷ்கரோதி. உன்னதினா ஏற்றம், பொசிஷன்ல இது அதை கொடுத்தாலும், உன்னதிம் ஆததானாபி, உன்னதியை வைப்பவளாக இருந்தாலும் நீச்சஸ்வபாவதாம், ஸ்வபாவத்துல மட்டமாக்கின்னு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஸ்டேட்டஸ் வைஸ் அவன் வளர்ந்துட்டே போவான், பணம் இருக்க. ஆனா மென்டலி அவன் வந்து மட்டமானவனா போயிட்டே இருப்பான். அதாவது உன்னதி இருக்கு, உன்னதி இருந்தா அவனதி இருக்காதுன்னா, ஸ்டேட்டஸ் வைஸ் உன்னதியும் ஸ்வபாவத்தா நீச்சத்தன்மையும், அப்போ உன்னதியும் நீச்சத்தன்மையும் ரெண்டும் விருத்தமானது தானே. அதுதான் விருத்தமான இது மேஜிக் மாதிரி நடக்கிறது பாருங்க செல்வம் இருக்கிற இடத்துல. அதுதான் சார் உன்னதிம் ஆததானா அப்படி நீச்ச ஸ்வபாவதாம் ஆவிஷ்கரோதி. ஆவிஷ்கரோத்தினா ஏற்படுத்திக்கிறது, ஆததானா வைக்கிறது. ஏற்றத்தை வச்சாலும் ஸ்வபாவ ரீதியாக மட்டமான தன்மையை இது கொண்டு வருது பணம் அப்படின்னு. தோய ராசி சம்பவா அப்படி திருஷ்ணாம் சம்பர்தயதி. தோய ராசி சம்பவா அப்படி திருஷ்ணாம் சம்பர்தய. திருஷ்ணானா கிரேவிங்னு அர்த்தம், தாகம்னு லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், கிரேவிங்னு ஒரு அர்த்தம். தோய ராசி, இந்த லக்ஷ்மிங்கிறது வந்து ஐஸ்வர்யத்துக்கு அதிதேவத்தை லக்ஷ்மின்னு வச்சுப்போமே. இந்த பிராட்டி தோன்றினது எங்க? கடல்ல. தோய ராசி, தோய ராசினா கடல்ல இருந்தே உண்டா இருந்தாலும், ஆனா இந்த ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய சுவாவம் என்னன்னா கிரேவிங், திருஷ்ணா. திருஷ்ணானா என்ன? லிட்டரலி தர்ஸ்ட். அப்போ இது தோய ராசியில உண்டாயிருந்தாலும் இந்த லக்ஷ்மி என்ன பண்றது, ஒருத்தனுக்கு கிரேவிங்க கொடுத்து, கிரேவிங்னு அர்த்தம், திருஷ்ணானுங்கிறதுக்கு கிரேவிங்னு அர்த்தம் எடுத்துடணும். சரியா? அப்ப வந்து கடல்லயே உண்டு தாகத்தை கொடுக்கறது பார். கடல்ல உண்டான ஒரு வஸ்து தாகத்தை கொடுக்குமா? கடல்லயே உண்டானதுன்னா அதுக்கு தாகத்தை நீக்கணும் இல்லையா? இல்ல, தாகத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறது. அதுதான் தோய ராசி சம்பவா அப்படி திருஷ்ணாம் சம்பர்தயதி. இந்த இடத்துல கடல் லிட்டரலா எடுக்கணும்னாக்க அது கடல்ல சால்ட் வாட்டர் தான். சால்ட் வாட்டர் நம்ம கடல்ல பார்க்கடல், அது பார்க்கடல்னா ஜலத்தை இன்னும் இது பண்ணோம், இன்னும் தாகத்தை சாந்தி பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். தோயஹானா பால்னு ஒரு அர்த்தம் இல்லையா? தோய ராசி சம்பவ அப்படி கடல்லையே உண்டாகி இருந்தாலும் தாகத்தை வளர்க்கறதை தவிர இது அடக்க மாட்டேங்கிறது. ஈஸ்வரதாம் ததானா அப்படி அசிவ பிரகிருதித்வம் ஆதனோதி. ஈஸ்வரதானா என்ன? தலைமை. பணம் நிறைய இருக்கிறவனுக்கு தலைமை கிடைக்கும் இல்லையா? அதாவது லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும். ஈஸ்வரதா, ஈஸ்வரதானா லீடரா இருக்கிற தன்மை. சரி, ஈஸ்வரன்னா இன்னொரு என்ன அர்த்தம்? ஈஸ்வர சப்தத்துக்கு பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு இன்னொரு பேர் என்ன? சிவா. அப்போ ஈஸ்வரத்தன்மையை கொடுத்தாலும் அசிவமான பிரகிருதி இயற்கைய இவனுக்கு ஆத்தனோதி, இவனுக்கு வளர்த்து. அசிவனா அமங்கலம். சிவசப்தத்துக்கு மங்களம், கல்யாணம், மங்களம், சிவம் அமரத்துல வந்திருக்கு. அமங்கலமான ஒரு பிரகிருதித்துவம் ஆத்தனோதி, சுபாவத்தை வளர்த்து விட்டுறது. ஒருத்தனுக்கு லீடர்ஷிப் கொடுக்கறதாலும் அவனுடைய புத்திய வந்து அமங்கலமான புத்திய வளர்த்து விட்டுறது. அதாவது அவன் பணம் ஐஸ்வர்யம் ஜாஸ்தியா இருந்தா அவன் லீடரா இருப்பானே தவிர அவன் பண்ற வேலையெல்லாம் மட்டமான அமங்கலமான வேலையாக இருக்கும். ரொம்ப பொருத்தமான வார்த்தை. அசிவ பிரகிருதித்துவம் ஆத்தனோதி. இது ஒரு நண்பர் சொன்னார். இந்த இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் கொடுக்கறாளே கவுன்சிலிங், அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் பணக்கார உலகத்துல எவ்வளவு பணக்காரன்னு அங்க போய் தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் பண்றாங்க.
எல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இறக்கி விட்டாச்சு. என்ன பண்றது? நம்மளுடைய ஒண்ணும் பண்ண முடியாது. பாரம்பரியம் அழிஞ்சு போச்சு. சரி. எவ்வளவு இருந்தாலும் சரி. ஈஸ்வரதாம் ததானாபி அசிவ பிரகிருதித்துவம். அதாவது ஈஸ்வர சப்தத்துக்கு சிவன் அர்த்தம், சிவ சப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம். அதை வச்சு விளையாடி இருக்கார். இப்ப ஈஸ்வரதான தலைமை பதவியை கொடுத்தாலும் புத்திய வந்து அமங்கலமாக்குறது அசிவ பிரகிருதித்துவம் ஆதனவதி. பலோபச்சயம் ஆஹரந்தி அப்பி லகிமானம் ஆபாதயதி. பலோபச்சயன பலம், ஸ்ட்ரென்த், அதனுடைய உபச்சயன வளர்ச்சி. அந்த உபஜயத்தை ஆஹரந்தி கொண்டு வருபவளாக இருந்தாலும், ஸ்ட்ரென்த்தினுடைய வளர்ச்சியை கொண்டு வருவதாக இருந்தாலும், லகிமானம், லகிமானம்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து வெயிட்லெஸ்னஸ். இங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்? லகிமானம் ஆபாதயத்தினா சீப்பான ஒரு தன்மையை கொடுக்கறது. நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் அந்த மனுஷனை சீப் ஆக்குறது இந்த பணம். சரியா? பலோபச்சயம் ஆஹரந்தி அப்பி லகிமானம் ஆபாதயதி. அமிர்த சகோதரா அப்பி கடு விபாக்கா. இது அமிர்தத்தோட சேர்ந்து பிறந்தது இல்லையா? பார்க்கடல்ல இருந்து தானே எல்லாமே வந்தது. கல்பக விருட்சம், காமதேனு, இதெல்லாம் விஷம். அத மாதிரி இங்க வந்து இப்ப அது அங்க வந்து விஷம் சொன்னார். விஷத்தோடையும் இந்த மாதிரி இதோட இருந்ததுனால தன்னுடைய சுபாவம் வந்து ஐஸ்வர்யத்துக்கு கெட்டு போச்சு அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் விஷத்தோட கூட இருந்தது தானே கடல்ல, விஷத்தோட சேர்ந்து பிறந்தது தானேன்னு சொன்னார். இங்க அமிர்தத்தோட சேர்ந்து பிறந்தது தானே, ஆப்போசிட் இதை சொல்லணும். அதாவது இந்திரஜாலம் மாதிரி விபரீதமான இதை சொல்லும் பொழுது அமிர்தத்தோடயே பிறந்திருந்தாலும் இது என்ன பண்ற, கசப்பு தன்மையை தான் என் ரிசல்ட்டா கொடுக்கறது. பணம் எங்க வந்து நிறைய இன்வால்வ்டா இருக்கும், ரிசல்ட் வந்து கசப்பா முடியறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அமிர்த சகோதரா அப்பி, அமிர்தத்தோட சேர்ந்து பிறந்திருந்தாலும் கட்டு விபாக்கா. கட்டுனா கசப்பான ஒரு பரிணாமத்தை, முடிவை கொண்டதாக இந்த பணம்ங்கிறது இருக்கு. அந்த கட்டு விபாக்கான்னு இருக்கா? உங்களுக்கு என்ன இருக்கு? கட்டுக்க விபாக்கான்னு போட்டிருக்கு. கட்டுக்கான்னு பாடபேதம் போட்டிருக்காரு இங்கேயும். கட்டு விபாக்கா போட்டா போறோம். ஆனா ஒரு பதம் ஆக்கணும். அமிர்த சகோதரா அப்பி கட்டு விபாக்கா. கட்டு விபாக்கான் இருந்தா பரவாயில்லதான். கட்டு விபாக்கா. விக்கிரகத்வபி இல்ல, விக்கிரகவதி அப்பி அப்பிரத்யக்ஷ தரிசனா. விக்கிரகவதி ஒரு ஸ்வரூபம் இருந்தாலும் இதை பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. செல்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? டக்குன்னு ஒரு ஸ்வரூபம் கொடுக்கலாம். நல்ல தானியம், தனம், ஸ்வர்ணம், ஸ்வர்ணம் இத்தியாதி, இதெல்லாம் ஐஸ்வர்யம்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை என்னைக்காவது வாங்குறோமா? ரொம்ப ரேர் தான். அது அப்பிரத்யக்ஷ தரிசனா, பார்க்கறதுக்கே முடிய மாட்டேங்கிறது. ஒரு ஸ்வரூபம் இருந்தாலும் அதை பார்க்க முடியாததாக இருக்கு அப்படின்னு சொல்ற. புருஷோத்தம ரதா அப்பி கலஜனப்பிரியா. அந்த லக்ஷ்மி வந்து யார மாலை போட்டா? புருஷோத்தம ரதா. புருஷோத்தமன் கிட்டதான் இதுவா இருக்கா, மாலையை போட்டிருந்தாலும் கலஜனங்களுக்கு தான் இவ பிரியமா இருக்கா. அதாவது யாரு எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலையறான்னா போக்கிரிகள் தான் அலையறான். இவ புருஷோத்தமன் ஆசிரியிருந்தாலும் கலஜனங்களுக்கு தான் இவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்படி புருஷோத்தமஹா விஷ்ணு, விஷ்ணுவை ஆசிரியிருந்தாலும் போக்கிரிகளுக்கு தான் பிடிச்சவளா இருக்கா. ரேணுமயி இவ விஷ்ணு யாருன்னு போக்கிரிகளுக்கு விஷ்ணு யாருன்னு தெரியாது. ஆனா அந்த லட்சுமி வந்து பிராட்டி, இந்த லட்சுமி செல்வம். அப்படி அத எல்லா இடத்துலயும் அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். இது வரைக்கும் சொன்னது எல்லாத்துலயுமே முதல் இதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றாலோ அதுக்கு பதத்தினுடைய அர்த்தமும் வேறையா மாறிடும். ரேணுமயி இவ ஸ்வச்சம் அப்பி கலுஷீ கரோதி. ரேணுமயினா புழுதி படிந்தவள் போல், ஸ்வச்சம் அப்பி கலுஷீ கரோதி தெளிவான ஒருத்தனையும் பொல்யூட் ஆக்கிடுவான். ஸ்வச்சம் அப்பி கலுஷீ கரோதி. ஸ்வச்சகனா தெளிவானவன், அவனையும் இது பண்ணிடுவா, கலங்கப்படுத்திடுவா அப்படின்னு. யதா யதா ச இயம் சபலா தீப்யதே ததா ததா தீபசிகேவ கஜ்ஜல மலினமேவ கர்ம
கேவலம் உத்வமதி. வாமிட் பண்றார். அதாவது எந்தெந்த விதத்துலலாம் இந்த சபலானா ஒரு இடத்துல நிலை இல்லாத இந்த ஐஸ்வர்யம்ங்கிறது அஸ்திரமாக தீபியத்தை பிரகாசிக்கிறதோ, ஐஸ்வர்யம்ங்கிறது பல இடங்கள்ல மாறி மாறி போய் பிரகாசிக்கிறது, சபலமாக இருந்துட்டு பிரகாசிக்கிறது. அதே மாதிரியே தீபசிகேவ கஜ்ஜலமலினமேவ கர்ம பிரகாசத்தேனா தீபியத்தை, சுடர் விட்டு எரிகிறது. செல்வம்ங்கிறது ரொம்ப அழகுதான், ஆனா ஒரு இடத்துல நிலை இல்லாம சஞ்சலமா போறது. சரி, ஆனாலும் பிரகாசமா இருக்கு இல்லையான்னா, பிரகாசமா இருக்கிறது என்னது? விளக்கு. அந்த விளக்கு என்ன காரியத்தை பண்ணுமோ அந்த காரியத்தை இந்த ஐஸ்வர்யமும் பண்றது. என்ன பண்றது விளக்கோட காரியம்னா, கஜ்ஜல மலினமேவ கர்ம. ஒரு இடத்துல விளக்கு ஏத்தினா அந்த இடம் கருத்து போய் அந்த இடம் கஜ்ஜலம்னா மை படிஞ்சு போயிடும் இல்லையா? விளக்கேத்தினா அந்த விளக்கு எரியிற இடம் என்ன ஆறுது? அந்த இடத்துல கருப்பாகி அந்த இதை தேக்கணும். அந்த விளக்க நம்ம தேக்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா? அப்ப கஜ்ஜல மலினமாக்குறது. அப்ப எந்த இடத்துல, அதாவது இது பிரகாசிச்சுண்டு மாறி மாறி போனாலும் எந்த இடத்துல இது பிரகாசிச்சுதோ அந்த இடத்த கரை படிக்க வைக்கிறது. தீபசிகேவ கஜ்ஜல மலினமேவ கர்ம கேவலம் உத்வமதி. கஜ்ஜல மலினமான மையினால் களங்கமுற்றதான ஒரு செயலையே இது செய்கிறது. உத்வமத்தினா வெளிக்காட்டுகிறதுன்னு அர்த்தம். ததாஹி அத இன்னும் விஸ்தாரம் பண்றார். இயம் சம்பர்தன வாரிதாரா. அதாவது இதுவரைக்கும் போன 2 பேராகிராஃப்ல எங்கெங்கெல்லாம் வேணும் ஆனா இருக்க மாட்டேங்கிறதுங்கிறத பத்தி சொன்னார். இருந்து எந்த இடத்துல கெடுக்கிறதுங்கிற மாதிரி இப்ப சொல்ல போறார். அதுலயே நம்ம நல்லா கேட்டகரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சுகநாசோபதேசத்துல லக்ஷ்மி நிந்தாவையே ரொம்ப கேர்ஃபுல்லா பேராகிராஃப் பிரிச்சிருக்கா. ஸோ ஒரு கான்டெக்ட்ல வரவேண்டி இருந்து ஆனா வராம போறதுன்னு, வந்தா என்ன கெட்டது பண்றதுன்னு, அந்த மாதிரிலாம் நிறைய இதுல பிரிக்கலாம். இப்ப வந்து அதை பத்தி தான் ஆரம்பிக்கிறார். ததாஹி இயம் சம்பர்தன வாரிதாரா திருஷ்ணா விஷவல்லீனாம். திருஷ்ணா விஷவல்லீனாம். திருஷ்ணானா என்ன? கிரேவிங். கிரேவிங்ஸ் என்கின்ற, அதாவது ஆசை, தாக்கம், வேணும்னு ஆசைப்படுற அந்த இது இருக்கே, ஏக்கம். அந்த ஏக்கம் என்கின்ற விஷக்கொடி, வல்லினா கொடி, விஷவல்லீனாம், விஷத்தன்மை மிகுந்த கொடிகளுக்கெல்லாம் சம்பர்தன வாரிதாரா, வளர்க்கறதுக்கான நீர்வீழ்ச்சியாக இந்த ஐஸ்வர்யம் இருக்கு. சம்பர்தனம்னா வளர்க்கறது, வாரிதாரானா, வாரினா ஜலம், தாரானா நீர் தொடர்ச்சி, ஃபவுண்டைன் வச்சுப்போம். இது வந்து இந்த லக்ஷ்மி வந்து ஒரு வளர்க்கக்கூடிய ஃபவுண்டேனா இருக்கு. சரி, வளர்க்கக்கூடிய ஃபவுண்டேனா நல்ல விஷயம் தானே. எதை வளர்க்கறதுன்னா, கிரேவிங்ஸ் என்கின்ற விஷத்தன்மை மிகுந்த கொடிகளை வளர்க்கின்ற ஒரு நீர்வீழ்ச்சியாக இது வேலை செய்யறது. அது வளர்க்குற விஷயம் நல்ல விஷயமா இல்ல. கிரேவிங்ஸ், பணம் வர வர அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அப்படியே ஒருத்தன் வந்து இது வாரான். சம்பர்தன வாரிதாரா திருஷ்ணா விஷவல்லீனாம். திருஷ்ணா கிரேவிங்ஸ் என்கின்ற விஷச்செடிகளுக்கெல்லாம். வியாத கீதிஹி இந்திரிய மிருகானாம். மான வந்து வேடுவன் பிடிப்பான். எப்படி பிடிப்பான்னா, புல்லாங்குழல் வாசிப்பான். புல்லாங்குழலோ பாட்டோ அப்படி, அதுல வந்து அந்த கானத்துல மயங்கி மான் வந்து கிட்டக்கு வந்து எட்டி பார்க்கணும். டக்குன்னு வலைய போட்டு அதை கொண்டு தின்றுவான். அது மாதிரி வியாத கீதிஹி, வியாதன்னா வேடுவன், வேடுவனுடைய கானமாக இது இருக்கு. எதுக்கு அப்படின்னா, வேடுவனுடைய கானம் வந்து கவரும் இல்லையா? எதை கவர்றதுன்னா, இந்திரிய மிருகானாம், இந்திரியங்களாகிய புலன்களாகிய மான்களை கவரக்கூடிய வியாத கீதிஹி. செல்வத்தின் பால் புலன்கள் வந்து செல்வத்தால் கொடுக்கப்படுகின்ற என்ன இருக்கு, சுகங்கள். அந்த சுகங்களின் பால் இந்திரியங்கள், புலன்கள் வந்து போய் வசப்பட்டு அப்படியே அது மடிஞ்சு போயிருது. வியாத கீதிஹி இந்திரிய மிருகானாம். பராமர்ஷ தூமலேகா சச்சரித சித்ராணாம். சச்சரித சித்ராணாம் பராமர்ஷ தூமலேகா. சச்சரிதம்னா நல்ல நடத்தை, நன்னடத்தை என்கின்ற ஒரு சித்திரம். சித்திரம்னா ஒரு பெயிண்டிங். நன்னடத்தைய ஒரு அழகான பெயிண்டிங் வச்சா அந்த பெயிண்டிங் வந்து புகைப்பட்டா என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அந்த பெயிண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா புகை படிய படிய என்ன ஆயிடும்? தூம பராமர்சம் ஏற்பட்டதுன்னா அது தர்க்கத்துல இருக்கிற பராமர்சம் இல்ல, தூமம் வந்து அதுல மேல படுறது, அதுதான் பராமர்சா. அந்த பக்ஷதர்மதா ஞானம் பராமர்சம், இது வேற பராமர்சம்.
சரியா? அந்த புகை பெயிண்டிங் வந்து பட்டு பட்டு புகை பெயிண்டிங் மேல புகை பட்டு 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 என்ன ஆகும், அந்த பெயிண்டிங்க நஞ்சு போய் ஒரு மாதிரி துவண்டு போய் அசிங்கமா போயிடும். அது மாதிரி நன்னடத்தை என்கின்ற அழகான சித்திரங்களுக்கெல்லாம் பராமர்ச தூமலேகாவா இது இருக்கு. பராமர்ச தூமம், தூமலேகானா தூமத்தினுடைய தொடர்ச்சி கோடு. அப்படி இருந்து நல்ல நன்னடத்தையை கெடுத்துடுறது இந்த செல்வம். சரியா? பராமர்ச தூமலேகா சச்சரித சித்ராணா விப்ரம சையா மோக தீர்க்க நித்ராணா. மோகம்னா என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு இக்னரன்ஸ், அவிவேகம். அந்த அவிவேகம் என்கின்ற தீர்க்க நித்ரா, நெடுந்தூக்கம். அந்த நெடுந்தூக்கத்துக்கு இந்த ஐஸ்வர்யம் தான் விப்ரம சையாவாம், ஏமாத்தக்கூடிய ஒரு படுக்கை. இந்த ஐஸ்வர்யம்ங்கிற ஏமாத்தறக்கு விப்ரம சையா படுக்க இருக்கிற வரைக்கும் மோகத்துல இருந்து ஒருத்தனால எழுந்துக்கவே முடியாது. அவிவேகத்திலேயே அவன் உழண்டுன்னு இருக்க வேண்டியதுதான். அந்த மோக தீர்க்க நித்ரா இவனுக்கு அதுல இருந்து முழிப்பே வராது, ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால. அதான் சொல்றான், விப்ரம சையா மோக தீர்க்க நித்ராணா நிவாச ஜீர்ண வலபி. வலபி தானே இருக்கு? ஆமா, வலபி. வலபி இல்ல வலபி. வலபி. தனமத பிசாச்சிகான. தனமத பிசாச்சிகானாமா? ஓகே. நிவாச ஜீர்ண வலபி. ஜீர்ண வலபின்னு சொன்னா ஹாண்டட் பேலஸ். ஓஹோ. ஜீர்ண வலபி. ஜீர்ண வலபினா ஹாண்டட் பேலஸ், பாழடைந்த பங்களா. நிவாச பேபிசா. அதான் தனமத பிசாச்சிகானாம், செல்வச் செருக்கு என்கின்ற பிசாசுகளுக்கெல்லாம் தங்கக்கூடிய ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இது. நிவாச ஜீர்ணவல். நிவாசம்னா தங்கறதுக்கான ஒரு ஜீர்ண வலபி. பிசாசெல்லாம் எங்க தங்கும்? ஒரு பாழடைஞ்ச இதுலதான் தங்கும். அந்த மாதிரி இது இருக்கு. தனமத பிசாச்சிகானாம், செல்வம் என்னைக்கு செல்வம், செல்வ மதம், தன கர்வம் இருக்கே, செல்வச் செருக்கு. அந்த செல்வச் செருக்கு என்கின்ற பிசாசுகளுக்கெல்லாம் இது தங்கக்கூடிய பாழடைந்த வீடு. திவாச ஜீர்ண வலபி தனமத பிசாச்சிகானம். திமிரோத்கதி சாஸ்திர திருஷ்டீனாம். சாஸ்திர திருஷ்டீனாம் இங்க ஒரு கமா போடணும். சாஸ்திர திருஷ்டீனாம் திமிரோத்கதி. சாஸ்திரத்தை, சாஸ்திரத்தில் திருஷ்டி கொண்டவர்கள் இருக்கார்களே, நல்ல படித்தவர்கள், அந்த படித்தவர்களுக்கெல்லாம் திமிர உத்கதிகி, இருட்டின் வளர்ச்சியாக இது இருக்கு. திமிரோத்கதிகி சாஸ்திர திருஷ்டினாம். அதாவது சாஸ்திரத்தால பார்க்கணும், அதான் சாஸ்திர திருஷ்டின்னு சொல்லுவா. அதாவது எந்த விஷயத்தையும் சாஸ்திர கண்ணோடு பார்ப்பவர்கள். சரியா? எந்த விஷயத்தையும் சாஸ்திர கண்ணால பார்த்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவா. இது நித்தியமா அனித்தியமா அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதை வச்சுட்டு பார்த்து வைராக்கியம் சம்பாதிக்க ஆசைப்படுவா. அப்படித்தானே சாஸ்திரம் அதுக்காக தானே இருக்கு. சாஸ்திரம் நமக்கு நல்ல திருஷ்டியை கொடுக்கறது. விஷயங்கள் வந்து அனித்தியமான வஸ்து எது, நித்தியமான வஸ்து எதுலாம் சொல்லி கொடுக்கறது. ஆனா அதை வச்சுட்டு பார்க்கிறவனுக்கெல்லாம் இருட்டுதான். இந்த செல்வம் வந்துடுதுன்னா, சாஸ்திர திருஷ்டி கொண்டவனுக்கு செல்வம் வந்து சேர்ந்ததுன்னா அவன் கண்ணு குருடா போயிடும். குருடா போயிடுனா அந்த சாஸ்திர திருஷ்டியால விஷயங்கள் அவன் இஸ் நோ மோர் சீயிங். இது வந்து சாஸ்திராஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சாஸ்திரம் வந்து எப்படி சொல்லி கொடுக்கறதோ அந்த மாதிரி பார்க்காம அவன் வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்ப என்ன ஆயிடுது? திமிரோத்கதி, அவன் கண்ணை மறைச்சிடுறது. சாஸ்திர கண்ணை கொண்டு விஷயங்களை ஜாக்கிரதையா பரீட்சை இருக்கிறவனுக்கே செல்வம் வந்து எடுத்துனா என்ன ஆயிடும்? கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு சொல்ற. திமிரோ உத்கதி. திமிரோத்கதினா இருட்டின் ஆரம்பம், லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். குருட்டுத்தன்மையின் ஆரம்பம்னு கூட சொல்லலாம். யாருக்கு? சாஸ்திர திருஷ்டி. நாம் புரஃப் பதாகாக சர்வ அவிநயானாம். எவனையும் மதிக்காத ஒரு போக்கிரிகளுக்கெல்லாம் இது புரஃப் பதாகா. புரஃப் பதாகானா பேனர்னு அர்த்தம். அந்த லக்ஷ்மி வந்து அவங்கிட்ட வந்து ஒரு பேனர் மாதிரி முன்னிருந்து நான் அவனை இழுத்துண்டு போறது. பேனர் வந்து என்ன பண்ணும்? இப்படி 2 பேர் பிடிச்சுட்டு இருப்பா. புரஃப் பதாகாங்கிறது அதுதான். முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு போவா இல்லையா, பின்னாடி வந்து தேர் வரும். புரஃப் பதாகானா அதை வச்சுட்டு தான் இவனை தெரிஞ்சுப்போம். ஒரு ராஜா வரான்னா பேனரை வச்சு ஓ இந்த ராஜா வரான் போல் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இல்லையா. இப்ப வந்து என்ன பண்றா? சர்வ அவிநயானாம், எல்லா விதத்திலும் போக்கிரிகள். அவிநயகானா வந்து திமிரு பிடிச்சவர்களுக்கெல்லாம் இது புரஃப் பதாகாவா இருக்கு. அப்ப செல்வம் இருந்ததுன்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவன் எப்பேற்பட்டவன். அந்த அளவுக்கு, அதாவது இந்த செல்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் பெரும்பாலும் அவிநயனாக இருக்கான். சர்வ அவிநயானாம் புரஃப் பதாகா. அவனுக்கெல்லாம் இது அடையாள சின்னமா இருக்குது. புரஃப் பதாகா பேனர் மாதிரி இந்த ஐஸ்வர்யம் இருந்துட்டு இருக்கு.
உற்பத்தி நிம்னகா क्रोधः क्रोधावेग ग्राहाणाम क्रोध आवेग ग्राहाणाम क्रोधावेगः क्रोधம் என்கின்ற ஒரு எமோஷன் இருக்கே அந்த எமோஷன் என்கின்ற கிராஹா கிராஹானா முதலைன்னு அர்த்தம் முதலை கிராஹ சப்தத்துக்கு முதலைன்னு ஒரு அர்த்தம் குரோதாவேகம் கோபாவேசம் படுற முதலைகள் இருக்கே கோபாவேசம்ங்கிற முதலைகள்லாம் எங்க தங்கும் சாதாரணமா ரிவர்ல தங்கும் அந்த முதலைகளுக்கெல்லாம் உற்பத்தி நிம்னகானா ஆரம்ப நிம்னகானா நதின்னு அர்த்தம் நிம்னம் கச்சதி நிம்னகா மலையில இருந்து எப்படிதானே நதி ஓடுறது எப்பயுமே மலையில இருந்தா நதி ஓடுறது நிம்னகா நதின்னு அர்த்தம் உற்பத்தி நிம்னகா அந்த முதலைகள்லாம் உண்டாகிறதுக்கான நதியே இதுதான் எது ஐஸ்வர்யம் தான் எது உண்டாகிற என்ன முதல்ல உண்டாகிறதுன்னா குரோதாவேக என்கின்ற முதலைகளுக்கெல்லாம் உண்டாகக்கூடிய முதலைகள் நதியில தானே உண்டாகும் அது உண்டாகக்கூடிய நதி இந்த ஐஸ்வர்யம் சரியா உற்பத்தி நிம்னகா குரோதாவேக கிராஹானாம் குரோதம்னா ஆத்திரம் இல்ல அது சரி அந்த பதத்தை யூஸ் பண்ணிட்டாருங்க ஐஸ்வர்யம் இருக்கிறவன்லாம் ஆணவத்துல ஆத்திரப்படுறவன்லாம் செல்வச்செருக்கு உள்ளவன் தானே அந்த மாதிரி நிறைய ஐஸ்வர்யம் இருந்தாதான் ஒருத்த ஆணவத்துல என்ன வேணா பண்ணுவான் குரோதாவேக அப்புறம் ஆபான பூமி விஷய மதுனாம் விஷயானுபவம்னு சொல்லுவோம் விஷயானுபவம் நமக்கு மதத்தை கொடுக்கும் இல்லையா எப்படி மதுனா சாராயம் கள்ளு ஒருத்தனுக்கு மதத்தை கொடுக்கறதா என்ன கள்ளு குடிச்சவன் எது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டான் கண்டதை பேசிண்டு கண்டபடி இருந்துட்டு இருப்பான் அத மாதிரி விஷய மதுனாம் விஷயம் என்கின்ற மது இருக்கே விஷயானுபவம் அதுக்கு ஆபான பூமிகினா ஒரு குடிக்கிற இடம் பார் அது விஷய சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு குடிக்கிற இடம் என்னன்னா அது ஐஸ்வர்யம் தான் ஏன்னா ஐஸ்வர்யம் இருந்தாதான் விஷய சுகங்களை அனுபவிக்கிறா விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுனால மதம் கொண்டு ஜனங்கள் ஆலையறா அப்படிங்கறதுனால அதுக்கு ஆபான பூமிகி விஷய மதுனாம் அப்படின்னு போட்டு சங்கீதசாலா ப்ரூவிகார நாட்டியானாம் ப்ரூனா புருவம் ஐப்ரோஸ்னு சொல்றோம் இல்லையா புருவத்தினுடைய விகார நாட்டியம் கண்ணா பின்னான்னு புருவம் நாட்டியம் ஆடுறது அப்படின்னா நாட்டியக்காரர்களும் அப்படித்தானே புருவம் தான் அசைச்சு கண்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணி அப்படித்தானே அதுக்கு ஒரு சங்கீதசாலா ஆடிட்டோரியம் எதுக்கு ப்ரூவிகார நாட்டியானாம் பணம் இருக்கிறவனும் அந்த மாதிரிதான் இஷ்டத்துக்கு நடிப்பான் அவன் என்ன பண்ணுவான் ஒவ்வொருத்தன்ட்ட ஒவ்வொரு மாதிரி ஒரு நடன் உண்மையான ஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி ப்ரூவிகார நாட்டியானாம் புருவத்தை கண்ணா பின்னான்னு வளைச்சு நடிச்சு பண்றவர்களுக்கெல்லாம் நடிப்புக்கான ஒரு மஞ்சமாக ரங்கமாக எதிர்க்கு ஐஸ்வர்யம் இருக்கு சங்கீதசாலா ப்ரூவிகார நாட்டியானாம் ஆவாச தரி தோஷாசி விஷானாம் தோஷ ஆசீவிஷம் ஆசீவிஷம்னா உடனே அழிக்கக்கூடிய விஷம்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் ஆவாசதரினா வாசபூமி அதாவது வசிக்கக்கூடிய இது தோஷம்னா என்ன காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் 6 தோஷங்கள்னு சொல்றா இந்த தோஷங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக ஆவாசதரியாக இந்த இது இருக்கு எது ஐஸ்வர்யம் இருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறவன் தான் காமக்ரோதாதிகளால பீடிக்கப்படுவான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன் உச்சாரண வேத்ரலதா சத்புருஷ வியவகாரானாம் நல்ல மனுஷன் என்ன மாதிரி விவகாரம் பண்ணுவான்னு தெரியும் இல்லையா நல்ல மனுஷன் நல்லவனா இருப்பான் பொய் சொல்ல மாட்டான் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசுவான் இந்த மாதிரி நல்ல நல்ல சுவாவங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த சத்புருஷ விவகாரங்கள் நல்ல மனிதனுடைய சுவாவங்களுக்கெல்லாம் இது என்னவா இருக்கு ஐஸ்வர்யம்னா உச்சாரண வேத்ரலதானா மூங்கில் கொம்பு பெரம்பு உச்சாரண வேத்திரம்னா விரட்டுறதுக்கு பெரம்பை யூஸ் பண்ணுவோம்ல பாம்பு இதெல்லாம் வந்தா விரட்டுறது பெரம்பு வச்சுதானே விரட்டுவா நல்லவனுடைய அதான் வேத்ரலதானா பெரம்புன்னு அர்த்தம் உச்சாரண வேத்ரலதாவா இருக்கு அதாவது நல்ல புருஷன் நல்ல மனிதனுடைய விவகாரங்களை எல்லாம் விரட்டக்கூடிய பெரம்பாக இந்த ஐஸ்வர்யம் இருக்கு இப்ப ஐஸ்வர்யம் இருந்துட்டதுனாலே அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணும் நல்ல மனிதனுடைய சுபாவத்தெல்லாம் விரட்டி தள்ளிடும் முன்னாடி சொன்ன கெட்ட குணங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிரும் சரியா 2 அதான்
ஆவாசதரி தோஷாசி விஷானம். காமக்ரோதாதிகள் என்கின்ற விஷங்களுக்கெல்லாம் இது வாசபூமியாகும். சத்புருஷ விவகாரணம் உச்சாரண வேத்திரலதா. நல்ல மனிதனுடைய விவகாரங்களுக்கெல்லாம் இது விரட்டுறதுக்கான பெரம்பாகவும் இருக்கு. அகால பிராவிருட்டு குணகல ஹம்சகானாம். கலஹம்சகங்கள்னு உயர்ந்த அன்னப்பறவைகள். அந்த உயர்ந்த குணங்களாகிய உயர்ந்த அன்னப்பறவைகளுக்கெல்லாம் ஸ்வாங்ஸ், அதாவது குணங்கள் வெண்மையா இருக்கு. உயர்ந்த கலஹம்சம்னா வெள்ளையா இருக்கும். வெண்மையான ஹம்ச பட்சிகள் குணகல ஹம்சகானாம், குணங்களாகிய கலஹம்சங்களுக்கு அகால பிராவிருட்டாக இருக்கு. அகால பிராவிருட்டுனா அகாலத்தில் மழை காலம் வந்தா, காலத்துல மழை பெஞ்சா வளர்ச்சி வரும், அகாலத்துல மழை வந்தா அழிவுதான் வரும். அத மாதிரியே குணங்களாகிய கலஹம்சங்களுக்கு அகாலத்தில் பெய்த மழை போல இந்த ஐஸ்வர்யம் இருக்கு. அதாவது ஐஸ்வர்யம் வந்ததுன்னா குணங்கள் ஆகிய ஹம்ச பட்சிகள்லாம் அழிஞ்சு போயிடும். சரியா அப்படின்னு சொல்றா. விசர்ப்பண பூமிஹி லோகாபவாத விஸ்போட்டகானாம். லோக அபவாத விஸ்போட்டகானாம். லோக அபவாதம்னா உலகத்தாரின் தூற்றுதல், அபவாதம்னா தூற்றுதல்னு அர்த்தம். உலகத்தாரின் அபவாதங்கள், அதாவது தூற்றுதல்களாகிய விஸ்போட்டகங்கள் இருக்கு. விஸ்போட்டானாம்னு இங்க இருக்கு. விஸ்போட்டக சப்தத்துக்கு வெடின்னு அர்த்தம். இங்க வந்து விஸ்போட்டகம் வெடின்னு அர்த்தம். ஷிலீந்திராணி விரண விசேஷாக இது யாவத்துன்னு போட்டிருக்கார். காயம், காயம்னு இங்க அர்த்தம் போட்டிருக்கா. சரியா? உலகத்தாரின் தூற்றுதல் என்கின்ற காயத்திற்கு, காயம்னா நம்ம புண்ணுக்கு இது விசர்ப்பண பூமி, அது பரவறதுக்கான இடமா. இந்த காயம் வந்தா அது பரவும். ஒரு இடத்துல பட்ட காயம் பல இடத்துல பரவும் இல்லையா? அப்படி பரவறதுக்கு தேவையான விசர்ப்பண பூமி, பரவறதுக்கான பூமியாக இது இருக்கு. சரியா? உலகத்தாரின் தூற்றுதல் என்கின்ற தோல்வியாதி இருக்கும், ஒரு தோல்வியாதி இருக்குமானால் அது பரவறதுக்கான இடமாக இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. அப்புறம் பிரஸ்தாவனா கபட நாடகசிய. நாடகம் எப்ப ஆரம்பிக்கும்? ஒரு பிரஸ்தாவனாவை கொண்டு ஆரம்பிக்கும். சூத்திரதாரன் வந்து ஆரம்பிச்சு கொடுப்பாங்க, அதான் பிரஸ்தாவனா. கபட நாடகங்களுக்கெல்லாம் இதுதான் ஆரம்பம். ஐஸ்வர்யம் தான் ஒரு ஆரம்பஸ்தானம். பிரஸ்தாவனா கபட நாடகம். கதலிகா காம கரிணகா. காமம் என்கின்ற யானைக்கு கதலிக்காகவாக இது இருக்கு. கதலிக்கான என்ன? வாழை. அந்த யானை வந்து அந்த வாழையை அப்படி உருவி மொத்தமா சாப்பிட்ரும். அத மாதிரி இந்த ஐஸ்வர்யம் காமன்கிறத இதுக்கு இந்த ஐஸ்வர்யம் ஒரு இதுவா இருக்கு. அதாவது காமன் மன்மதன், ரம்பா வந்து ஒரு அப்சர ஸ்திரீ. கதலிகா ரம்பான்னு ரெண்டு பர்யாய சப்தம். அப்ப மன்மதனுக்கு எப்படி ரம்பா இதுவோ அத மாதிரி காமம் என்கின்ற யானைக்கு ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு கதலிகாவா இருக்கு. அப்புறம் வத்தியசாலா சாதுபாவசிய. சாதுபாவம் இருக்கா? அந்த சாதுபாவத்தினுடைய சென்டென்ஸ் ஸ்டேஜ், சென்டென்ஸ் பண்ணுவாள் ஸ்டேஜ்ல. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்டேஜ்ல வச்சு தூக்கு பப்ளிக்கா இது பண்ணுவா, கன்விக்ஷன் இல்ல. வத்தியசாலா, வத்தியசாலான ஸ்லாட்டர் ஹவுஸ், அதான் சிரச்சேதம்லாம் பண்ணுவால அந்த வத்தியசாலா. எதுக்கு? சாதுபாவங்கள் நன்னடத்தைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸா செல்வம் தான் இருக்கு. வத்தியசாலா சாதுபாவசிய. ராகு ஜுஹ்வா தர்மேந்து மண்டலஸ்ய. தர்மம் என்கின்ற இந்து மண்டலம். தர்மம் என்கின்ற ஒரு சந்திரனுக்கு, சந்திர மண்டலத்திற்கு ராகு ஜுஹ்வா. எப்படி ராகு வந்து சந்திரனை மறைச்சிருமோ அந்த மாதிரி தர்மத்தை இது ஐஸ்வர்யம் மறைச்சிடுறது. ராகு ஜுஹ்வா தர்மேந்து மண்டலஸ்ய. சரி, இதோட நிறுத்திப்போமா? நீ 11 காலம் ஆயிட்டு நிறுத்திப்போம். ரஜோஜுஷே ஜன்மனி சத்வவருத்தயே ஸ்திதௌ பிரஜானாம் பிரளயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாச ஹேதவி த்ரயீமயாய திரிகுணாத்மனே நமஹ. நாளைக்கு கெஸ்ட் யாராவது வராதா? கெஸ்ட் யாரும் இல்ல, நம்ம காலேஜ் பிரின்சிபால் தான் இது அத்தியக்ஷன். இல்ல, அந்த அபினவ வித்யார்த்தி அந்த ஏர் கண்டிஷன் அங்கேதான். சரி, 8 மணிக்கு தானே? 8 மணிக்கு. 8